வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 5 கவிதைப்பேழை. தலைப்பு நீதி வெண்பா. ஆசிரியர் கா. ப. சேகுத்தம்பி பாவலர். நீதி வெண்பா. இப்போ நீதி என்றால் என்ன அப்படின்னா, அறம் என்று சொன்ன செய்திகள் தான் இப்பொழுது நீதி என்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் அரங்கூர் மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசனுடைய அரசவையில் அரங்கூர் மன்றம் என்ற ஒன்று அமைந்துள்ளது. அதை தான் இப்போ நம்ம நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நீதி என்றால் அறம் இல்லையா. இப்பாடல் வெண்பா யாப்பில் அமைந்தது, அதனால் இதை நீதி வெண்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆசிரியர் குறிப்பாக்கலாமா? சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் சேகுத்தம்பி பாவலர். அது என்ன சதாவதானம்? சதாவதானம்னா என்ன? அதாவது சதம் என்பது 100. சதம்னா என்ன? 100. அவதானம் என்பது ஒரு கலை. எப்படிப்பட்ட கலை அப்படின்னா, ஒரு நினைவு கலை. அவதானம் என்பது என்ன? ஒரு நினைவு கலை. சதம் என்பது 100. அதாவது ஒரே நேரத்தில் 100 செய்திகளை நினைவில் வைத்து சொல்வது, அதுதான் சதாவதானம் என்று சொல்லக்கூடிய கலை. சதாவதானம்னா என்ன? ஒரே நேரத்தில் 100 செய்திகளை நினைவில் வைத்து சொல்வதுதான் என்னது? சதாவதானம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரில் இவர் பிறந்திருக்கார். ஊரை சார்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 ஆண்டு மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணி மண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. சேகுத்தம்பி பாவலர் இவர் ஒரு இஸ்லாமிய மரபில் பிறந்தவர். இஸ்லாமிய மரபில் பிறந்தாலும் கூட எல்லா சமயங்களையும் போற்றிய ஒரு பரந்த மனப்பான்மை உடையவர். சரியா? இதில் என்ன உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா, சதாவதானி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சதாவதானி அழைக்கப்படுவர் யாரு? சேகுத்தம்பி பாவலர். சரியா? அடுத்து அதே மாதிரி அஷ்டாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஷ்டாவதானி அப்படின்னா 8 செய்திகளை நினைவில் வைத்துக் கொள்வது, அதுதான் அஷ்டாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ பாடப்பகுதிக்கு போகலாமா? பாடப்பகுதி போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். இந்த திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அதாவது தோண்ட தோண்ட தான் நீர் பெருகும். மணற்கேணியில் நம்ம தோண்டும் போது என்ன ஆகும்? நீர் ஊறும். அதே மாதிரி தான் கற்க கற்க அறிவு பெருகும் அப்படின்ட்டு கல்வியோட சிறப்பை வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் கல்வி கல்லாமை என்று எதிரெதிரான அதிகாரத்தில் கல்வியோட சிறப்பை பற்றி விளக்கியிருப்பார். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். இந்த கல்வி அறிவு சிறக்கணும் அப்படின்னா நிறைய நூல்களை நம்ம என்ன பண்ணோம்? தேடி தேடி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாடல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியோடைய சிறப்பை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த பாடல் எதை உணர்த்துது அப்படின்னா, கல்வியின் சிறப்பு. அதே மாதிரி நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வெண்பா யாப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேரிசை வெண்பாவால் ஆக்கப்பட்டது. நேரிசை வெண்பா அப்படின்னா வெண்பாவுடைய பொது இலக்கணம் அமைந்து 2ஆம் அடியின் இறுதியில்
தனிச்சொல் பெற்று, அதாவது இங்கே வந்து உங்களுக்கு இந்த கோடிடலை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சின்னதாக ஒரு கோடை போட்டுரும். ஏன்னா இரண்டாவது இது நேரிசை வெண்பா இல்லையா, அப்போது இரண்டாம் அடியின் இறுதியில் என்ன வரும், தனிச்சொல் வரும். அப்போ தனிச்சொல் நீங்கள் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இங்கே வந்து நீங்கள் சின்னதாக ஒரு கோடை போட்டுரும். சரியா? இப்போ இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் அமைந்திருக்க வேண்டும். ஒரு வகை விகற்பம் இரு வகை விகற்பத்தால் அமைய வேண்டும். அதாவது விகற்பம் அப்படின்னா எதுகை, ஒரு வகை விகற்பம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள், விகற்பம்னா எதுகை சொன்னல, எதுகைன்னு என்னது, இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது. இப்போ 4 அடிகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியே வந்துருக்கும் இல்லையா. அப்போ இது என்னது, ஒரு வகை விகற்பம். இரு வகை விகற்பம் அப்படின்னா இந்த முதல் 2 அடியில் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும், அடுத்த 2 அடியில் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து என்னது, இரு வகை விகற்பம். அப்போ நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லப்படுறது வெண்பாவுடைய பொது இலக்கணம் அமைந்திருக்கும், இரண்டாவது அடியின் இறுதியில் தனிச்சொல் இருக்கும், ஒரு வகை விகற்பத்தாலும் இரு வகை விகற்பத்தாலும் வருவதா என்னது, நேரிசை வெண்பா. அப்போ நம்முடைய இந்த பாடப்பகுதி வந்து நேரிசை வெண்பாவால் ஆனது. ஏன்னா இரண்டாவது அடியில் இறுதியில் தனிச்சொல் இருக்குது, ஒரு விகற்பத்தால் ஆனது. சரியா? பாடப்பகுதி போகலாமா? அதுக்கு முன்னாடி பாடலை வந்து படித்து காமிச்சிடுறேன், ஏன்னா இது வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்கிறார். அருளை பெருக்கி அப்படின்னா என்ன, அருள் என்பது என்ன? இப்போ கல்வி அறிவு பெற்ற ஒவ்வொருவரும் வந்து அருள் பெற்றவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டங்களை மட்டும் வாங்கினால் வந்து அது பயன் கிடையாது. நீங்கள் நிறைய படித்து நிறைய பட்டங்கள் வாங்கலாம், ஆனால் அதனால் வந்து எந்த பயனும் கிடையாது. உண்மையாக கல்வி கற்றவன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அருள் பெற்றவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அருள் என்பது என்ன? அருள் என்பது இரக்கம் என்ற பொருளை குறிக்கும் இல்லையா. அருளுக்கும் அன்புக்குமே வந்து வேறுபாடு இருக்குது. இப்போ அன்பு என்று சொல்லப்படுவது நம்மோடு தொடர்புடையோர் மீது காட்டுவது. இப்போ தாய் வந்து தன் குழந்தைகள் மீதோ அல்லது நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் மீதோ காட்டுவது அன்பு. சரியா? ஆனால் அருள் என்பது நம்மை விட எளிய உயிர்கள் மீது காட்டுவதான் அருள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அன்பின் வளர்ச்சி தான் வந்து அருள். சரியா? அப்போ பல உயிர்களிடத்துல நம்ம என்ன பண்ணணும், அன்பை காட்ட வேண்டும். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா அருளை பெருக்கி அப்படின்னு சொல்கிறார். அப்போ கல்வியானது எதை பெருக்குது அப்படின்னா அருளை பெருக்குகிறது. அறிவை திருத்தி அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அறிவு இருக்குது இல்லையா, அறிவு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு இருக்கும் அறிவை திருத்தக்கூடியது எது, கல்வி தான் இல்லையா. அப்போ எப்படின்னா நம்மக்கிட்ட நன்மை தீமை என்ற இரண்டுமே இருக்கும். அந்த நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய இரண்டிலுமே நன்மையை வெளிக்கொண்டு வருவதுதான் வந்து கல்வி. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா அறிவை திருத்தி அப்படின்னு சொல்கிறார். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி. மருள் அப்படின்னு சொல்லப்படுறது அறியாமை. மருள்னா என்ன, அறியாமை. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றக்கூடியதோ எது, இந்த கல்வி தான். புரியுதா? அருளை பெருக்குவதும் கல்வி, அறிவை திருத்துவதும் கல்வி, மருள் என்று சொல்லக்கூடிய அறியாமையை அகற்றுவதும் வந்து இந்த கல்வி தான். புரியுதா? அதனால் அவ்வையார் என்ன சொல்லுவாங்கன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியாத செய்திகள் வந்து நிறைய இருக்கும். எல்லாமே எனக்கு தெரியும் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா ஆயிரம் செய்திகள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுதான் அறியாமை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது மதிக்கும் தெருளை அறுத்துவதும். மதிக்கும் தெருளை அறுத்துவதும், அதாவது நமது அறிவுக்கு தெளிவை தருவது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கல்வி தான் இல்லையா. அதாவது மதிக்கும் தெருளை அறுத்துவது, இந்த இடத்துல அறுத்துவது அப்படின்னு சொல்லப்படுறது தெளிவு செய்வது.
நம்முடைய அறிவை வந்து நெறிப்படுத்துவது அல்லது ஒரு தெளிவை தருவது எது அப்படின்னா கல்வி தான். அதனால தான் வள்ளுவர் வந்து மணற்கேணியை வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஏன் மணற்கேணியை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த மணல் வந்து குப்பை கூலங்களை வடிகட்டி தெளிவான நீரை தருவது. அதுபோல நமது அறிவை தெளிவாக்கி தருவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி. அதனால்தான் மதிக்கும் தெருளை அறுத்துவதும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அடுத்தது, ஆவிக்கு அருந்துணையால் இன்பம் பொருத்துவதும் கல்வி. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உண்மையான இன்பத்தை தரக்கூடியது. உடலுக்கு மட்டுமல்ல, உயிருக்கும். ஆவி என்று சொல்லப்படுவது நம்முடைய உயிர். அப்போ உயிருக்கும் இன்பத்தை தருவது எது? கல்வி. அப்போ கல்வி நமக்கு எதையெல்லாம் தருது அப்படின்னா, நம்முடைய கருணையை பெருக்குகிறது, அறிவை சீராக்குகிறது, மயக்கத்தை நீக்குகிறது, அறிவினை தெளிவு பெறச் செய்கிறது. அப்போ இதையெல்லாம் வந்து கல்வி வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ அப்படிப்பட்ட கல்வியை நம்ம என்ன பண்ணோம்? எப்பொழுதுமே போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்வி மட்டும்தான் வந்து நம்மை சிறப்படைய செய்யக்கூடியது. புரியுதா? நம்முடைய அறிவை சீராக்குவது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? எப்போதுமே கல்வியை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திரும்ப பாடல் படிக்கிற பாருங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையால் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இது வந்து மனப்பாட பகுதி. நீங்கள் என்ன பண்ணோம்? அதை அப்படியே ஒரு தடவை படிச்சுட்டு காணொலியை மட்டும் பார்த்து விடக்கூடாது. இன்றைக்கி இந்த காணொலி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மனப்பாட பகுதியை முழுதாக நீங்கள் என்ன பண்ணோம்? படித்து பிழை இல்லாமல் எழுதி பார்த்துருக்கணும். புரியுதா? இந்த இடத்துல ஆவி என்பது உயிரை குறிக்குது. அறுத்துவது அப்படின்னு சொல்லப்படுறது தெளிவு செய்வது. மருள் அப்படின்னா அறியாமை, அருள் அப்படின்னா இரக்கம். சரியா? உங்கள் பாடப்பகுதியில் கொடுத்துருக்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாடல் புரியுதா? பாடல் பொருள் புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது சதாவதானம் அப்படின்றது ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுடைய புத்தக பகுதியில் இருக்கக்கூடியது. அதாவது சதம் என்றால் 100. சதம்னா என்ன? 100. இது வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. சதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 100, 500, 1000 அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? விடைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சரியான விடை எதுவோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவோம்? தேர்ந்தெடுத்து எழுதணும். அப்போ சதம் என்றால் என்ன? 100. அதாவது ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். இது வந்து உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள்லையும் கேட்கலாம். சதாவதானம் என்றால் என்ன, அல்லது சதாவதானம் குறிப்பு தருக அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம்? இதை எழுதணும். சதம் என்பது 100. ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறியும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தலே என்னது? சதாவதானம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய குறிப்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேகுத்தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்களாக்குக. அவர் கொடுத்துருக்காரு இல்லையா? கல்வி பற்றி கொடுத்துருக்காரு இல்லையா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணோம்? முழக்கத் தொடர்களாக நீங்கள் எழுதணும். இப்போ நம்ம மரம் வளர்ப்பதுக்கு என்ன பண்ணுவோம்? மரம் வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி முழக்கத் தொடர்கள் வந்து நீங்கள் எழுதணும். கருணையை பெருக்க கல்வியை கற்க, கல்வியை கற்று மயக்கம் அறுப்போம், அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். அடுத்தது சிறுவினா பார்த்தீங்கன்னா, உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார். அவரிடம் கற்பதன் இன்றியமையாமையை எவ்வகையில் எடுத்துரைப்பீர்கள்?
இது நீங்களாகவே எழுதக்கூடிய ஒரு விடை தான். எளிதாக நீங்களாகவே எழுதலாம். அதாவது உங்கள் கூட படிக்கிற ஒரு மாணவரால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பள்ளி படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கல்வியால் என்னென்ன பயன் அப்படின்றத நீங்கள் எப்படி எடுத்து சொல்வீங்க அப்படின்றது தான் இந்த வினா. ரொம்ப எளிமையான வினா விடைகள் தான். மனப்பாடம் செய்வதற்கும் எளிதாக தான் இருக்கும். மனப்பாட பகுதியும் ரொம்ப எளிமையானது. நீங்கள் என்ன பண்ணணும், அன்னைக்கே நீங்கள் படிக்கணும். சரியா? அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.